நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் நண்பா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது கேட்ஜெட்டை பற்றி ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸை தெரிவிங்க, நான் அதை பற்றி வீடியோ போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாய்ஸில் ஒரு அட்டகாசமான இயர்பட்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க. அதுவும் நம்ம பட்ஜெட்டில் போட்டிருக்காங்க. அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் இயர்பட்ஸ் vs201 அப்படிங்கிற இயர்பட்ஸ் தான். வாங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் இதோட பில்டு குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேஸாக இருக்கட்டும், இயர்பட்ஸாக இருக்கட்டும், தொட்டு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாத பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இயர்பட்ஸை வெளியே எடுத்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்டெம்மு பார்த்திங்கன்னா நல்ல நீளமாக ஸ்டெம் வச்சு கேட்குறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பார்க்க நல்ல லுக்காக நல்ல டிசைனில் கொடுத்துருக்காங்க. நல்லா பேக் சைடில் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும். சைடில் ஏர் டிப் பார்த்திங்கன்னா சிலிக்கான் ஏர் டிப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராஸாக இருக்கும். ஏன்னா அது காதில் நீங்கள் மாட்டும் போது எப்போவுமே எல்லா இயர்பட்ஸுமே ஸ்ட்ரைட்டாக இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் கீழே விழுந்துடும். ஆனால் இதில் ஸ்லாண்டிங்காக இருக்கிறதுனால ஈஸியாக நீங்கள் காதில் வச்சிங்கன்னா போதும், கரெக்டாக ஃபிட் ஆகும். ஆனால் நீங்கள் உங்கள் சைஸுக்கு ஏற்றாப்புல கரெக்டான இயர்பட்ஸை மாட்டி கரெக்டாக காதில் மாட்டினீங்கன்னா இது ரொம்ப ஃபிட்டாக இருக்கும். நீங்கள் எங்கே குதித்தாலும் எங்கே ஓடினாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் கீழே விழாது. 2 இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயர்பட்ஸில் ஒவ்வொரு மைக் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போர்ட்டில் பார்த்தீங்கன்னா டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் சார்ஜிங் போர்ட் வந்து டைப் சி தான் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியான டைப் சி கேபிளும் கூடவே கொடுத்துட்றாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இயர்பட்ஸோட ஸ்பெஷல் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டியூவல் ஈக்குவலைசர் கொடுத்துருக்காங்க. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது ரைட் சைடு உள்ள இயர்பட்ஸை வந்து 3 தடவை டச் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக இப்போ உங்களுக்கு சப்போஸ் பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்கன்னா பேஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் 3 தடவை ரைட் இயர்பட்டை டச் பண்ணிங்கன்னா பேஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது பேஸ் வேண்டாம், எனக்கு நார்மல் சாங் போதும் அப்படின்னா அதே இயர்பட்டை ரைட் சைடு உள்ள இயர்பட்டை ட்ரிபிள் டேப் பண்ணால் போதும், நார்மல் சவுண்டுக்கு மாறிடும். அதுக்கப்புறம் இதில் நம்ம ஆடியோ குவாலிட்டி பற்றி பார்ப்போம். இதில் 6mm டிரைவர் கொடுத்துருக்கனால நீங்கள் பாட்டு கேட்டுட்டு இருக்கிறப்போ பேஸாக இருக்கட்டும், வோக்கல்ஸாக இருக்கட்டும், ட்ரிபிள்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பேலன்ஸாக ஈக்குவலாக இருக்குது. நீங்கள் ட்ரிபிள் டேப் பண்ணி உங்கள் பேஸ் ஆன் பண்ணிங்கன்னா போதும், பேஸ் தனியாக அது நல்ல பஞ்சியாக நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்குது. நல்ல ஒர்த்தாக தான் இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த சவுண்டு வந்து நல்ல ஒர்த்து தான். இந்த இயர்பட்ஸில் 2 இயர்பட்ஸும் பார்த்திங்கன்னா பட்டன் கிடையாது, ரெண்டுமே டச் கண்ட்ரோல் தான். பட்டன்லாம் முன்னாடி உள்ள மாடல் இப்போ வர எல்லாமே டச் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த டச் கண்ட்ரோல் மூலமாகவே பாட்டு எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், கால் பண்ணிக்கலாம், எதுனா நீங்கள் டச் கண்ட்ரோல் மூலமே பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் பாட்டு கேட்டுட்ருக்கீங்க, நெக்ஸ்ட் பாட்டு மாற்றணும் அப்படின்னா லெஃப்ட் சைடு உள்ள ஏற்பட்ட லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டே இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாட்டு மாறும். அதே மாதிரி ப்ரீவியஸ் பாட்டுக்கு மாற்றுறதா இருந்தால் ரைட் ஏற்பட்ட நீங்கள் ஒரு 2 செகண்ட் டச் பண்ணி வச்சுருந்தீங்க போதும், ப்ரீவியஸ் பாட்டுக்கு மாறிடும். அதே மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்கிறப்போ பாஸ் பண்ணணும், ப்ளே பண்ணணும்னா சிங்கிள் டேப் பண்ணால் போதும். அதே மாதிரி கால் அட்டன் பண்ணணும், ரிஜெக்ட் பண்ணணும்னா அதையும் சிங்கிள் டேப் பண்ணாலே போதும். அது மட்டும் இல்லாமல் அந்த இயர்பட்ஸை வந்து நீங்கள் 2யுமே அட் அ டைமில் எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. ஒரு இயர்பட்ஸை நீங்கள் சார்ஜிங் கேஸ்லேயே வச்சுட்டு ஒரே ஒரு இயர்பட்ஸை மட்டும் காதில் வச்சு நீங்கள் பாட்டு கேட்கலாம், படம் பார்க்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இயர்பட்ஸில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பார்த்திங்கன்னா ப்ளூடூத் வந்து 5.1 கொடுத்துருக்கனால கனெக்டிவிட்டினா சும்மா வேறு லெவலில் இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது கனெக்டிவிட்டி ரேஞ்சு பார்த்திங்கன்னா 10 மீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10 மீட்டர் வரைக்கும் எந்த ஒரு கேட்ஜெட்லேயும் நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு தடவை கனெக்ட் பண்ணி வச்சிட்டிங்கனாலே போதும், எப்போ நீங்கள் சார்ஜிங் கேஸ் ஓப்பனாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலோட கனெக்ட் ஆகும். நீங்கள் அப்பப்போ எடுத்து ப்ளூடூத் ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணணும் அப்படிலாம் தேவையே இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா சார்ஜிங் கெப்பாசிட்டியை பற்றி பார்ப்போம். நீங்கள் ஒரு தடவை சார்ஜ் பண்ணிங்கன்னா போதும், 14 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இயர்பட்ஸை மட்டும் தனியாக எடுத்து காதில் மாட்டி பாட்டு கேட்டிங்கன்னா 4.5 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக பாட்டு கேட்டுக்கலாம், படம் பார்த்துக்கலாம், வீடியோ பார்த்துக்கலாம், எதுனாலும் பார்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் இயர்பட்ஸை யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப சார்ஜிங் கேஸில் வச்சிங்கன்னா இந்த இயர்பட்ஸ் சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து 1.5 இயர்ஸ் வரைக்கும் சார்ஜ் இருக்குது, ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. அதே மாதிரி நீங்கள் சார்ஜிங் கேஸை சார்ஜ் போட்டால் போதும், 2 ஹவர்ஸ் வரைக்கும் ஆகும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. அதே மாதிரி சார்ஜிங் நீங்கள் போடும்போது ஃப்ரண்ட்டில் ஒரு எல்இடி இண்டிகேட்டரும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் IP-X5 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுது பார்த்திங்கன்னா, நீங்கள் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, இல்லைனா சைக்கிளிங் போகிறீங்க, இல்லைனா ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணப்போ நல்லா வேர்க்கும். அந்த மாதிரி வேர்க்கும் போது அந்த வேர்வை தண்ணி இதில் பட்டால் அவ்வளோ சீக்கிரத்தில் ஒன்றாகாது. அதே மாதிரி நீங்கள் மலையில் நடந்து போயிட்டுருக்கீங்க அப்படின்னா லைட்டாக மழை தூறுனா அவ்வளோ சீக்கிரத்தில் ஒன்றாகாது. ஆனால் நீங்கள் நல்ல தண்ணி நிறைய கட்டி கிடக்கிற இடத்துல கை தவறி கீழே போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சார்ஜிங் கேஸோட வெயிட்டை பார்த்திங்கன்னா, சார்ஜிங் கேஸோட மொத்த வெயிட் வந்து வெறும் 25 கிராம் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெறும் இந்த இயர்பட்ஸை மட்டும் எடுத்து காதில் வச்சிங்கன்னா வெறும் 5 கிராம் தான் இருக்குது. நீங்கள் காதில் மாட்டி பாட்டு கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் காதில் இருக்கிறதே மறந்துடுங்க, அவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் எதுவுமே கிடையாது. ஆனால் நீங்கள் உங்களுக்கு காது ஏற்றாப்பில் கரெக்டான சிலிக்கான் டிப்ஸை மாட்டி இயர்பட்ஸை காதில் மாட்டி பாட்டு கேட்டிங்கன்னா போதும், நீங்கள் பாட்டு ஆன் பண்ணிட்டீங்கன்னா சுற்றி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஈக்குவலைசரில் பேஸ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா சுற்றி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. நல்லா கம்ப்ளீட்டாக டம்ப் ஆயிரும், பாட்டு மட்டும் தான் உங்கள் காதில் கேட்கும்.
அப்புறம் ஒரு மைக்கு பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான மைக் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எவ்வளோ சத்தமாக உள்ள ஏரியாவிலேருந்து கால் பேசுனீங்கனாலும் சரி, உங்கள் வாய்ஸ் மட்டும் தனியாக ஆஃப் பண்ணிட்டு கேட்குற மாதிரி நல்ல வடிவமைச்சிருக்காங்க. இது நல்ல பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது இந்த மைக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் ஆகிறதுனால நீங்கள் ஈஸியாக கூகுள் அசிஸ்டன்ட், சிரி அந்த மாதிரி எல்லா வாய்ஸ் அசிஸ்டண்ட்டும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, அந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது கேட்ஜெட் பற்றி உங்களுக்கு தெரியணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி போடுறேன். அது வரைக்கும் பாய்.